வாழ்க வாழ்கவே அன்னை சோனியா காந்தி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வீரமங்கை அன்னை சோனியா காந்தி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி வாழ்கவே காந்தியை வாழ்த்துகின்றோம் வீரமங்கை சோனியா காந்தியை வாழ்த்துகின்றோம் இந்திய தேசிய காங்கிரஸ் நாங்கள் சோனியா காந்தியை வாழ்த்துகின்றோம் வாழ்கவே இளம் தலைவர் ராகுல் காந்தி இளம் தலைவி பிரியங்கா காந்தி அன்னை சோனியா காந்தி வாழ்கவே திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் கட்சி வாழ்த்துகின்றோம் திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் கட்சி வாழ்த்துகின்றோம் வாழ்கவே காங்கிரஸ் கட்சி வாழ்கவே அதாவது நேற்று இரவு உண்மையிலே நான் பெருமைப்படுகின்றேன். என்ன தவம் செய்தோனோ இதுபோல் தொண்டர்கள் நேற்று 50 பேர் இளைஞர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாநில கிட்டலாம் கொஞ்சம் அந்த மரத்தாக்குன்னா 5 பேர் இறந்துருப்போம். அப்படி உயிரை கொடுத்து இன்னைக்கு இந்த 100 அடி மரத்தை வந்து நீங்க நெருங்கிருக்கிறோம்னா இது ஒரு வரலாற்று சாதனை. அது மட்டும் இல்ல, நைட்டு இரவு 2 மணி ஆயிடுச்சு. 50 இளைஞர்கள் தன் தோளால இந்த மரத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இதை செஞ்சதும் ஒரு காங்கிரஸ்காரன், இது பெயிண்ட் ஒரு காங்கிரஸ்காரன், இதை வானம் தோண்டி மண்ணு எல்லா வேலையும் பார்த்தது காங்கிரஸ்காரன் மட்டும்தான். இந்த கூலிக்கோ இந்த மற்றவங்களோட இதுக்கோ எல்லாமே செஞ்சது முழுவதும் பொருளை மட்டும் தான் வெளியில வாங்கினே தவிர இதை உருவாக்குறது முழுவதும் காங்கிரஸ்காரனுக்கு பெருமை. இன்னைக்கு நம்ம கட்சி அலுவலகமாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒவ்வொரு கொடிக்கமும் இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி எல்லாம் நம்ம கட்சி இதை ஒவ்வொருத்தருடைய ரத்தத்தை இன்னைக்கு அது இருக்க சிவப்பு முழுவதும் காங்கிரஸ்காரனுடைய ரத்தம். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பினருக்கு ரத்தம் இந்த மரத்தை வச்சிருக்கோம். தயவு கூர்ந்து கோஷ்டி அரசியல் பண்ணாம காங்கிரஸ் பெருமையை கொள்ள வேண்டும், காங்கிரஸை வளர்ப்பதற்கான வேலைகளை இறங்க வேண்டுமே தவிர கோஷ்டி அரசியல் பண்ணி 10 பேர் கோஷ்டி அடிக்கிறது 10 பேர் பண்றதெல்லாம் கட்சி கிடையாது. ஆக்கப்பூர்வமான கள வேலையில இறங்கணும். அது மட்டும் இல்லாம திண்டுக்கல் சட்டமன்றத்தை நம்ம உறுதியை பெற போறோம். அதனால எல்லா பேரும் திண்டுக்கல் சட்டமன்றம் பெறுவதற்காக அவங்க பூத்துல தயவு செய்து சொல்றேன், பூத்துல இருக்கின்ற நிர்வாகிகள் சந்தித்து பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும். அதை அனைவரும் செய்வார் கேட்டு அன்னை சோனியா காந்தியினுடைய பிறந்தநாள் விழால இந்த கொடியேற்றுவதிலே மிக மகிழ்ச்சி. இந்த தொடர்ந்து இன்னும் 10 இடத்துல குடிமரை ஏற்ற போறோம். தொடர்ந்து எங்க பார்த்தாலும் காங்கிரஸ் கொடி பட்டொலி பறந்து வீச வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் நண்பர்களுக்கு நன்றி.